கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டுக் குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிகத் தொடர்புகளை குறிப்பிடுகின்றன? சரியான விடை சி. கியூனிபாரம். கீழ்க்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளைப் பற்றிய சரியான கூற்றைக் கண்டறிக. ஐ. சட்டப்பிரிவு 36 51 வரை அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது. 2. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என விவரிக்கிறார். 3. இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும். சரியான விடை சி. ஐ மற்றும் 2 மட்டும். அரசமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளைக் கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக. சரியான விடை ஏ. கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. கூற்று ஏ. சோகஸ்மெய்லி அரசமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். காரணம் ஆர். தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம். சரியான விடை பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏ விற்கு சரியான விளக்கமாகும். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? சரியான விடை சி. ஜனவரி -9. யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார்? சரியான விடை ஏ. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. சரியான விடை டி. ட்ரிஷ்ரா. மனித மேம்பாட்டுக் குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக. 2016ஆம் ஆண்டின் படி: 1. நார்வே, 2. சுவிட்சர்லாந்து, 3. இந்தியா, 4. ஆஸ்திரேலியா. சரியான விடை சி. 2 முதல் 1 வரை, 4 முதல் 3 வரை. தவறான இணையைக் கண்டுபிடி. ஐ. வேளாண் வருமான வரி மாநிலம். 2. நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி மாநிலம். 3. மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி ஒன்றிய அரசு. 4. நில வருவாய் ஒன்றிய அரசு. சரியான விடை சி. 3 மற்றும் 4. நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார்? சரியான விடை சி. துணைத் தலைவர்.